அன்பானவர்களே, இறைவன் அன்னலாரை பற்றி திருமறையில் கூறுகின்றான், இன்னக லஅலா ஹுலுக்கின் அலீம், சின்னமாக நீர் நற்குணத்தின் உன்னத நிலையின் மீது இருக்கின்றீர் என்பதாக கூறுகின்றான். இந்த வசனத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் பயன்படுத்தும் வார்த்தை லஅலா ஹுலுக்கின் அலீம், நற்குணத்தின் உன்னத நிலையின் மீது இருக்கின்றேன் என்பதாக பயன்படுத்துகின்றான். இறைவன் இவ்வாறு கூறவில்லை லஃபீ ஹுலுக்கின் அலீம், நற்குணத்திலே இருக்கின்றேன் என்பதாக கூறவில்லை. ஆகவே இதன் மூலம் நாம் விளங்குவது, நற்குணமே நபிகளாருக்கு கீழ்தான். நற்குணத்தை மிகைத்தவர் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் ஒரு பாரசீக கவிஞர் தன் வாழ்நாள் முழுவதும் அன்னலாரை பற்றி புகழ்ந்துவிட்டு கடைசியில் சொன்னார், பஅதஸ் ஹுதா பஸ்ரத் துஹி கிஸ்ஸா முக்தஸர், நான் அனைத்தையும் புகழ்ந்து பார்த்து விட்டேன், ஆனால் என்னால் புகழ்ந்து முடிக்க முடியவில்லை. இறைவனுக்கு பின்னால் எல்லாமே அவர்தான் என்று கூறினாள். இவ்வளவு சிறப்புகளை ஒருமித்து வாழ்ந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நாமோ இன்று யாரை முன்மாதிரியாக பின்பற்ற வேண்டுமோ அவர்களை விட்டுவிட்டு ஒரு நடிகருக்கு பின்னால் தெரிந்து நம்முடைய உயிரை மாய்த்து கொள்கின்றோம். நாம் பின்பற்றுவதற்கு தகுதி வாய்ந்த ஒரே நபர் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான்.